ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருவழிபாட்டு ஆண்டினுடைய இறுதி வாரங்களை எட்டிக் கொண்டிருக்கிறோம். 33ஆம் ஞாயிறு இன்று. இன்றைய இறைவார்த்தை வழிபாடு சற்றே நாம் கூர்ந்து கவனித்திருப்போம் என்று சொன்னால் கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்தி இருக்கும். முதல் வாசகமும் சரி, நற்செய்தி வாசகமும் சரி, நம்முடைய உள்ளத்திலே ஒரு விதமான அச்சத்தை தோற்றுவித்திருக்கும். இந்த வாரம் உலகத்தினுடைய முடிவை பற்றி இறை வார்த்தை வழியாக கடவுள் நம்மோடு பேசுகிறார். ஆனால் அதோடு முடிந்து போய்விடக்கூடியது ஒன்று அல்ல. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நாம் கிறிஸ்து அரசருடைய பெருவிழாவை கொண்டாடுவோம். இது உணர்த்துகின்ற செய்தி என்னவென்று சொன்னால், என்னதான் நடக்கட்டுமே, இருட்டினில் உலகம் மறையட்டுமே, வெற்றி என்பது கண்டிப்பாக உண்டு. கிறிஸ்து அரசர் வெற்றி வீரராக நம் மத்தியிலே இருக்கிறார். ஆனால் அந்த வெற்றி வீரருடைய அருளை, ஆசீரை பெற்று அந்த வெற்றி பவனியிலே நீங்களும் நானும் பங்கெடுக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த இக்கட்டான காலத்தையும் நாம் கடந்துதான் செல்ல வேண்டும். இது முடிவல்ல, அந்த வெற்றிக்கான ஆரம்பம் என்பதையே இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு உணர்த்துகின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானது என்னது அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? உங்களுக்கு ரொம்ப பிடித்தமானது இன்னைக்கு பசங்களை கேட்டா எது இல்லாம இருக்க முடியாது? சங்கம் முக்கியமா, சோறு முக்கியமா? சோறு தான் முக்கியம்ட்டாங்க. பிடிச்சமான பொருள் போனு, அப்புறம் அவ்வளவுதானா? எல்லாருக்கும் பிடிச்சமான பொருள் போன் மட்டும்தானா? மொபைல் போன் மட்டும்தானா? எதை சொன்னி? பைக்கு, காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்க வீடு, உங்க ஊரு, ஒரு சில நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது ஊர்ல இந்த நெடுஞ்சாலை விரிவாக்கத்திற்காக அந்த நெடுஞ்சாலை ஓரங்களில் இருக்கிற ஒரு சில நம்முடைய பிற சகோதர சகோதரிகளுடைய ஆலயம் இடிக்கப்படுவதுண்டு. அந்த இடிக்க நெடுஞ்சாலையில் நிற்கின்ற பொழுது அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் என்ன செய்வாங்க? நின்றுகிட்டு அதை தடுப்பார்கள். உணர்ச்சி வசப்பட்டு உணர்ச்சி பொங்க அழுவார்கள். பார்த்திருக்கிறோம் செய்திகள்ல. காரணம் என்ன? கோவில் தான் அவர்களுடைய வாழ்வின் மையமாக இருக்கிறது. அந்த கோவில் இடிக்கப்படுது அப்படின்னு சொன்னா தாங்கிக் கொள்ள முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. வேதனையை கொட்டுகிறார்கள். முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்ப்போம் என்று போராடுகிறார்கள். அப்போ நமக்கு பிடிச்சமான பொருட்கள் நிறைய இருக்கலாம். ஆனால் நம்முடைய வரலாற்றை புரட்டி பார்க்கின்ற பொழுது, இந்த சமூகத்தை உற்று நோக்குகின்ற பொழுது, நம்பிக்கையாளர்களுக்கு அவர்கள் வழிபாடு செலுத்துகின்ற ஆலயம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த ஆலயம் அழிவுக்குள்ளாகிறது என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இன்னைக்கு நற்செய்தி வாசகத்துல வாசிக்க கேட்டோம். இயேசு ஆண்டவர் ஆலயத்தில் இருக்கிறார். போன வாரமும் ஆலயத்தை தூய்மைப்படுத்துகின்ற நற்செய்தி, இன்றும் ஆலயத்தை பற்றிய செய்தி தான். ஆனா அந்த ஆலயத்தினுள்ள இயேசு ஆண்டவர் நிற்கின்ற பொழுது அங்கிருந்தவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? எதை பத்தி பேசினாங்க? இந்த ஆலயத்தினுடைய அழகை வர்ணித்து தங்களுடைய வியப்பை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இறைவார்த்தையில வாசிக்கிறோம், கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருள்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். பிரம்மாண்டமா இருக்குது ஆலயம், எவ்வளவு அருமையா கட்டியிருக்கிறாங்க என்று கோவிலின் அழகை பற்றி அவர்கள் ஆச்சரியத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா அங்க நின்னுக்கிட்டு அபசகுணமா ஒருத்தர் பேசுறாரு. யாரு? இயேசு ஆண்டவர்.
இயேசு சொல்றாரு, ஒரு காலம் வரும், இப்ப பார்த்துட்டு இருக்கிறியே, புலங்காகி அடைந்து போய் பேசிக்கிட்டே வியந்து போய் பேசிக் கொண்டிருக்கிறாயே, இந்த கோவில் கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி தரைமட்டமாக்கப்படும், எல்லாம் ஒண்ணு இல்லாம போயிடும். இந்த வார்த்தைய ஒருத்தர் சொன்னா என்ன ஆகும்? கோவிலினுடைய அழகை பற்றி வர்ணித்துக் கொண்டு புலங்காகிதம் அடைந்து கொண்டிருக்கிற பொழுது அபசகுணமா ஒருத்தர் வந்து பேசுறாருன்னா எவ்வளவு கோபம் வரும். ஆனா இயேசு அதை பற்றி கவலைப்படல. அந்த ஆலயமானது 3 முறை கட்டி எழுப்பப்பட்டது. சாலமோன் அரசனால் கட்டி எழுப்பப்பட்டது. அதன் பிறகு செருபாபேல் மற்றும் பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து வந்தவர்களால் மீண்டும் கட்டி எழுப்பப்பட்டது. பாபிலோனுக்கு அடிமைத்தலையாக போகின்ற பொழுது அந்த ஆலயம் இடிக்கப்பட்டது. சாலமோனால் கட்டப்பட்ட ஆலயம். மீண்டுமாக ஏரோது அரசன் அந்த ஆலயத்தை புதுப்பிக்கின்றான், மீண்டும் விரிவாக்கம் செய்து கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறான். இப்படி அந்த ஆலயமானது பிரம்மாண்டமான ஒரு ஆலயம். அவர்கள் யூதர்களை பொறுத்த மட்டிலே கடவுள் குடிகொண்டிருக்கிற இடம், அவர்களுடைய வாழ்வின் மையமாக எருசலேம் ஆலயம் அமைந்திருக்கிறது. அது இடிக்கப்படும் என்று சொன்னால் எவ்வளவு கோபம் வந்திருக்கணும் அவங்களுக்கு. இயேசு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை டச் பண்ணி பேசுறார் அப்படின்னு சொன்னா என்ன, எதனால? ஆலயத்தினுடைய அழகை பற்றி வர்ணித்து பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, அந்த ஆண்டவனை பற்றி யோசித்து பார்த்தீர்களா என்ற ஒரு கேள்வியையும் கொடுக்கிறாரு. இந்த ஆலயம் என்பது கட்டிடம், ஆண்டவன் இருக்கிறான் உள்ள. பிரியமான சகோதர சகோதரிகளே, அது மட்டுமல்ல, இயேசுவினுடைய வார்த்தைகள் லிட்டரலா நடந்துச்சு. கிபி 70ஆம் ஆண்டிலே அந்த ஆலயம் மீண்டும் இடிக்கப்பட்டது ரோமையர்களால. அப்ப அதோட முடிஞ்சு போயிடுச்சா? இல்ல. இயேசுவினுடைய வார்த்தைகள் உலகினுடைய முடிவை பற்றி, நம்முடைய வாழ்வை நாம் அலசி பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அந்த ஆலயத்தை பற்றிய அறிவிப்பை, தீர்க்க தரிசனத்தை ஆண்டு இயேசு கொடுத்தாரு. அதன் பிறகு சொல்றாரு, இது எப்படி இடிக்கப்படுகிறது அது போல உலக முடிவு இருக்கும், ஒன்றுமில்லாமல் போகும், என்னென்ன ஏற்படும் சொல்லுகிற பொழுது நிறைய காரியங்களை சொல்றாரு, பயமுறுத்துகிற செய்திகள். இதெல்லாம் கேட்கிற பொழுது நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நல்லா தானே போயிட்டு இருக்குது. கொரோனா வந்துச்சு, எல்லாத்தையும் கொடூரமா தாக்கிடுச்சு. முடிஞ்சு கொஞ்சம் நிம்மதி பெருமிச்சு விட்டா அங்க வைரஸ் வருதான், இங்க வைரஸ் வருதான் சொல்ல சொல்ல உடனே நமக்கு பயம் வருது. அட பாவிகளா, திரும்பவுமா, திரும்ப முதல்ல இருந்தா அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள கலக்கம் ஏற்படுகிறது. இதெல்லாம் பார்க்கிற பொழுது உலகம் முடிய போவதாட்டுக்கு என்கிற ஒரு நினைவு அல்லது செய்தியும் பரப்பப்படுகிறது. இப்ப உலகம் முடிய போகுது அல்லது முடியல, அதை பற்றி இப்ப என்ன ஏசாண்டர் என்ன சொல்றாரு? உலகம் முடியும், ஒரு நாள் முடிவுக்கு வரும். அது உலகம் முடியும் என்பதை விட கடவுளுடைய மறு வருகை, கிறிஸ்துவினுடைய மறு வருகை இருக்கும். அந்த மறு வருகைக்காக நாம் எப்படி நம்மையே நாம் தயாரித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் கேள்வி. அந்த தயாரிப்புக்கு இடையில என்னென்னவெல்லாம் நடக்குது? ஒரு பக்கம் இப்படிப்பட்ட காரியங்கள், உலகில் போரும் இயற்கை சீற்றங்களும் பலவிதமான பிரச்சனைகளும் துன்பங்களும் துயரங்களும் ஏற்படுகின்ற பொழுது இதெல்லாம் வச்சுக்கிட்டு உலகம் முடிய போகுது, கடவுள் ஏதோ மெசியா வரப்போகிறார் வரப்போகிறார் சொல்லிக்கிட்டு ஒரு கூட்டம் கத்தும். ஏசாண்டவர் சொல்றார், அவர்கள் பின்னே ஓடாதீர்கள், என் பெயரை வைத்துக் கொண்டு வருவார்கள், அவர்கள் பின்னே ஓடாதீர்கள். அவர் என்ன செய்யணுங்கிறாரு? என்ன செய்யணுங்கிறாரு? இதெல்லாம் நிகழும். ஆனால் நீங்க அதுக்கு முன்னாடி இறை வார்த்தைக்காக பலவிதமான துன்பங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். சிறையில் அடைக்கப்படுவீர்கள், இழுத்துச் செல்லப்படுவீர்கள். ஏன், உங்களுடைய சொந்த உறவுகளே உங்களை காட்டி கொடுப்பார்கள். எவ்வளவு எவ்வளவு பிரச்சனைகள் பாருங்க. இப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் நிகழ்வுகிற பொழுது நம்முடைய மனம் என்ன நினைக்க தோன்றுகிறது? திரும்ப நல்லா தானே போயிட்டு இருக்கு, எதுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் எனக்கு போகும்? நான் கடவுளை நம்பி வாழ்ந்தா இந்த பிரச்சனைகள்லாம் எனக்கு தேவையா? நான் கடவுளை தானே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்புறம் ஏன் கூட இருந்தே குழி பறிக்கிறாங்க? எதற்காக நான் உங்களை கஷ்டப்படணும்? எதற்காக என்னை இழுத்து சொல்லுவார்கள், சிறையில் அடைப்பார்கள், என்னை பற்றி அவதூறு பேசுவார்கள்?
எல்லாவற்றும் அந்த மாதிரி கேள்விகள் நம்முடைய உள்ளத்தில் எழுந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் முதல் வாசகத்திலும் பார்க்கிறோம். மலாக்கி இறைவாக்கினருடைய புத்தகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். அதுக்கு முந்தைய பகுதியை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த இஸ்ரேல் மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து வந்திருக்கிறாங்க, கோவில் இடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சூழ்நிலையில இறைவனை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுடைய உள்ளத்தில் எழுகிற எண்ணம் என்னவென்று சொன்னால், கடவுள் நம்மளை கைவிட்டு விட்டார், கண்டுகல. நேர்மையோட நீதியோடு வாழ்ந்தேன், கடவுளை நம்பி வாழ்ந்தேன், ஆனா நான் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். கடவுளை நம்பாதவன், பொல்லாது செய்கின்றவர்கள், பொல்லாங்கு பேசுபவர்கள், தீமையையே நினைத்து கொண்டு வஞ்சகம் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறான், ஆனா நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேனே. எரேமியா இறைவாக்கினர் சொல்லுவார் அல்லவா, கடவுளை உம்மோடு நான் வழக்காட வேண்டும். கடவுள்கிட்ட பேசுவார், உம்மோடு நான் வழக்காட வேண்டும். என்ன வழக்கு? தீயவர்கள் நலமோடு வாழ்வது ஏன், பொல்லாது செய்பவர்கள் வளமுடன் வாழ்வதா என்று சொல்லி கேள்வி கேட்பார். நம்முடைய உள்ளத்திலும் அந்த மாதிரியான கேள்விகள் பல நேரங்களில் எழுந்திருக்கின்றன. நம்ம பார்க்கிறோம், நம்முடைய பார்வையில் கடவுளை பத்தி கவலைப்படாம காசு, பணம், இந்த உலகம், செல்வம், செல்வாக்கு, பொருள், புகழ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதன் பின்னையே ஓடிக்கிட்டு இருக்கிறவங்க, குடும்பத்தை பத்தி கவலைப்படாம தீய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், அவங்கெல்லாம் நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்க. நான் வார வாரம் கோயிலுக்கு போறேன், ஜெபமாலை சொல்றேன், திருப்பலியில கலந்து கொள்ளுகிறேன், மினிஸ்ட்ரியில பங்கெடுத்திருக்கிறேன், ஆனா எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனை வருது? அவன் நல்லா இருக்காங்க, கோயிலுக்கு வராதவெல்லாம் நல்லா இருக்கும்போது நான் மட்டும் ஏன் கஷ்டப்படணும்? அப்ப உண்மையிலே கடவுள் இருக்கிறாரா? கடவுள் என்னை கைவிட்டுட்டாரா என்கிற ஒரு நினைவு நம்முடைய உள்ளத்திலும் பல நேரங்களில் எழுவது உண்டு. பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நினைவு இஸ்ரேல் மக்களுக்கு இருந்தது. கடவுள் தங்களை கைவிட்டு விட்டதாக நினைச்சு ரொம்ப வேதனையோடு தங்களுடைய நம்பிக்கை எழுந்த சூழ்நிலைகளை அவர்கள் தவித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் தான் மலாக்கி இறைவாக்கினர் வழியாக கடவுள் அவர்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்கிறாரு. மலாக்கி இறைவாக்கினுடைய புத்தகம் கடைசி புத்தகம். அதன் பிறகு புதிய ஏற்பாட்டை நம்ம கடந்து வரணும். அப்ப மலாக்கி இறைவாக்கினுடைய புத்தகத்தில் சொல்லப்படுகிற செய்தி, இதோ சூளையை போல் எரியும் அந்த நாள் வருகின்றது. அப்போது ஆணவக்கார், ஒரு கொடுமை செய்வோர் அனைவரும் அதனுள் போடப்பட சருகாய் போவார்கள் சொல்றாரு. வரப்போகும் அந்த நாள் அவர்களுடைய வேரையோ கிளையோ விட்டு வைக்காது, முற்றிலும் சுட்டரித்து விடும். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம்ல, தீமை செய்யறவங்க, பொல்லாது செய்யறவங்க, அக்கிரமம் செய்யறவங்க, அடுத்தவனை ஏச்சு பொழைக்கிறவங்க நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க. நம்ம பார்வையில இன்னைக்கு இந்த உலகத்தை நல்லா இருக்கிற மாதிரி தோன்றும் நமக்கு. ஆனால் முடிவு என்ன? கிளைமேக்ஸ் தானே முக்கியம். ஒரு படத்துல கிளைமேக்ஸ் தானே படத்தினுடைய நல்லதா, நல்ல படமா, நல்ல செய்தியா கெட்ட செய்தியான்னு சொல்லும். கிளைமேக்ஸ் என்னது? அதுதான் முக்கியம். அப்ப நான் கடவுளுக்கு பயந்து வாழுகின்ற பொழுது இந்த உலகளை, துன்பங்களை, துயரங்களை, வேதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றேனே, என்னை கடவுள் கைவிட்டு விட்டாரே என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருந்த அந்த மக்களுக்கு கடவுள் ஒரு செய்தியை கொடுக்கிறாரு. என்னது? ஆனால் என் பெயருக்கு அஞ்சி நடக்கின்ற உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான். எவ்வளவு பெரிய வாக்குறுதி பாருங்க. அந்த நீதியின் கதிரவன் யாரு? இதோ இயேசு ஆண்டவர். அப்படியே எங்க கடந்து வரும், புதிய ஏற்பாட்டு கடந்து வருவோம். நீதியின் கதிரவன் எழுவான். அதோட மட்டும் முடியல, அவனுடைய ரெக்கைகளில் நலம் தரும் மருந்து இருக்கும். நம்மை குணமாக்குகிற மருந்து யாருடைய ரெக்கைகளில்? அந்த நீதியின் கதிரவனுடைய ரெக்கைகளில் இருக்கும். சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்து கொண்டு சென்றார். அவரால் தொடப்பட்ட ஒவ்வொருவருமே, ஏன் அவரை தொட்ட ஒவ்வொருவருமே சுகம் பெற்றுக் கொண்டார்கள். பிரியமானவர்களே, அப்போ மனதிலே காயத்தோடு வேதனையோடு தவித்துக் கொண்டிருந்த, கடவுள் மீது கொண்டிருந்த நம்பிக்கையிலே வேரூன்றி இருந்தாலும், அப்போ கடவுள் கைவிட்டு விட்டாரோ என்று சொல்லி கவலையோடு கலங்கி போயிருந்த அந்த மக்களுடைய உள்ளத்திலே மலாக்கி இறைவாக்கினர் வழியாக கடவுள் கொடுத்த செய்தி, நீதியின் கதிரவன் உன் வாழ்வில் எழுவான். உன்னை குணமாக்குகிற மருந்து அவனுடைய ரெக்கைகளில் இருக்குது.
பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அதே போன்றதொரு செய்தியை தான் இயேசு ஆண்டவரும் கொடுக்கிறாரு. இந்த பிரச்சனைகள் எல்லாம் உண்டு, துன்பங்கள் உண்டு, வாழ்க்கையை இருண்டு போனது போல இருக்கும் உனக்கு. ஆனால் நீ என்ன பேசணும், எதை பேசணும், டோன்ட் வரி சொல்றாரு. கவலைப்படாத, இதை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்க. நானே உங்களுக்கு நாவன்மையை, ஞானத்தை கொடுப்பேன். எப்போ நான் கடவுளுக்கு உண்மை உள்ளவராக நான் வாழுகின்றேனோ, என்னுடைய வாழ்க்கையிலே துன்பங்கள், துயரங்கள், எதிர்ப்புகள், ஏளனங்கள், அவமானங்கள், அல்லல்கள், இடையூறுகள் எல்லாம் வரும். பிரச்சனை உண்டு. ஏசாண்டர் ஒரு பொழுதும் பிரச்சனையே இல்லைன்னு சொல்லவே இல்லை. கோயிலுக்கு வரதுனால எனக்கு பிரச்சனையே வரக்கூடாது அல்லது வராதுன்னு நினைச்சா நம்ம கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அல்ல, அல்லது கிறிஸ்துவனுடைய சீடர்கள் அல்ல. கிறிஸ்தவம் என்பது சிலுவையை மையப்படுத்தியது. பிரியமானவர்களே, என் சிலுவையை தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின் செல்லாதவர் என்னுடைய சீடராக இருக்க முடியாது. கிறிஸ்தவம் அல்லது கிறிஸ்தவன் என்று சொன்னால் சிலுவை உண்டு. ஆனால் அந்த சிலுவை வெற்றிக்கு இட்டு செல்கிற சிலுவையாகத்தான் இருக்கும். அப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், தூக்கி செல்வது, சுமப்பது கஷ்டம். ஆனால் அந்த சுமப்பதற்குரிய வல்லமையையும் அந்த ஆண்டவர் கொடுப்பார். அதுதான் வாக்குறுதி. நான் இருக்கிறேன் உங்களோட. எசையா இறைவாக்கிலே கடவுள் சொல்லுவார் அல்லவா, 41:10 வசனத்துல, அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், கலங்காதே, நான் உன் கடவுள், நான் உனக்கு உதவி செய்வேன், வலிமை அளிப்பேன், என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னார் அல்லவா. அந்த வல்லமையை அவர் கொடுக்கிறாரு. பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அப்ப நாம செய்ய வேண்டியது என்னது? அதுதான் முக்கியம். நாம செய்ய வேண்டியது என்னது? நான் சொன்னது போல உலகத்தினுடைய முடிவை பற்றி சொல்றாரு, பயமுறுத்துகிற செய்திகள், பதட்டம் அடைய செய்கிற செய்திகள். ஆனால் கிறிஸ்து அரசருடைய வெற்றி விழாவிலே நாம் பங்கெடுப்போம். அதுக்கு என்ன செய்யணும்? இந்த வாரம் கடந்து போகுது பாருங்க. இந்த ஒரு வாரம் செய்திகள், நற்செய்தி வாசகத்தெல்லாம் வாசிக்க கேட்டோம்னா நமக்கே பதட்டம் ஆயிடும். உண்மையா? ஏன்னா உலகத்தினுடைய முடிவை பற்றிய நிறைய செய்திகள் வரும். அப்படி வருகிற பொழுது நம்முடைய நம்பிக்கையும் கேள்விக்குள்ளாக்கப்படும். கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கையே என்னத்துக்கு அப்படிங்கிற ஒரு அளவுக்கு நம்மளையே தள்ளிவிட பார்க்கும். பிரியமான சகோதர சகோதரிகளே, கடைசி ஆண்டவர் இயேசு சொல்றாரு, நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள். 2 செய்தி இதுல இருக்குது. ஒன்று, இவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட துன்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையில துரத்தினாலும் சரி, நம்பிக்கை இழக்காமல் மன உறுதியோடு இருங்கள். அது ரொம்ப முக்கியம். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சோதனைக்கு எங்களை என்ன ஜெபிக்கிறோம்? உட்படுத்தாதேயும் சொல்றோம் இல்ல. என்ன சோதனை? நான் பல நேரங்களில் நினைத்தது உண்டு, இந்த இறக்கும் தருவாயிலே இருப்பவர்களை பற்றி. இறக்கும் தருவாயில் இருப்பவர்கள் பலவிதமான நெருக்கடிக்கு உள்ளாவார்கள், மன நெருக்கடிக்கு உள்ளாகும். நல்ல சாவு வரணும்னு வேண்டிக்கணும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அதுக்கு நல்ல சாவு வரணும்னு மனம் அந்த சாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய துணிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த சாக போற நேரத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு போறோமே, எனக்கு பிடிச்சமானவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போகணுமே என்று மனம் வேதனைப்படுகிற பொழுது கடவுளுடைய இருப்பையே கேள்விக்குறியாக்கிவிடும். அந்த செகண்ட், தட் மொமெண்ட் ரொம்ப முக்கியம். கடவுள் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையிலே நாம் தளர்வுறாதபடி நாம இறை நம்பிக்கையிலே உறுதியோடு இருக்கணும். அதனாலதான் அன்னை மரியாளிடத்துல கூட எங்கள் மரண வேளையிலும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்னு ஜெபிக்கிறோமே. அதுதான் ரொம்ப முக்கியமான நேரம், நம்முடைய மரண நேரம், கடைசி நாட்கள். நம்பிக்கையை இழப்பதற்கு, நம்பிக்கை இழந்து பிசாசு நம்மளை கடவுள்கிட்ட கடைசி சான்ஸ், கடைசி நிமிடங்கள், அதுல போய் நம்மளை எப்படியாவது புடிச்சு இழுத்து உள்ள தள்ள பார்ப்பான். கடவுள் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையிலிருந்து நம்மளை வலுவ செய்வான். அப்போ மன உறுதியோடு நிலைத்து நிற்க நமக்கு இயேசு ஆண்டு என்று அழைப்பு கொடுக்கிறாரு. அது அன்னைக்கு இன்றிலிருந்து ஒவ்வொரு நிமிடமும் நாம அதை பிராக்டிஸ் பண்ணணும். மன உறுதியோடு இருந்தால் வாழ்வை காத்து கொள்ள முடியும். வாழ்வு, இதை தமிழ்ல வாழ்வுன்னு கொடுத்துட்டாங்க, ஆனா அது ஆன்மா.
அந்த நிலை வாழ்வு அதுதான் முக்கியம். நமக்கு எல்லாம் இந்த உலகத்துல எப்படி இருக்கணும், என்ன கிடைக்கணும், எப்படி சந்தோஷமா இருக்கணும், இதை பற்றி தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த உலக வாழ்வை பாதுகாத்துக் கொள்வதற்கு என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ, எவ்வளவு கடினப்பட்டு உழைக்க வேண்டுமோ எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதை விட முக்கியமானது, ஆலயத்தை விட முக்கியமானது, ஆலயத்தின் உள்ளே இருக்கிற இறை அருளை கொடுக்கிற அந்த ஆண்டவருடைய பிரசன்னம். அதே போலதான் இந்த உலக வாழ்வை பாதுகாத்துக் கொள்ள முனைந்து கொண்டிருக்கிறாயே, இந்த உலக வாழ்வை விட உன்னுடைய ஆன்மாவை காத்துக் கொள்வதற்கு, உன்னுடைய ஆன்மா இறைவனை சென்றடைவதற்கு, அந்த நிலை வாழ்வை பெற்றுக் கொள்வதற்கு இந்த உலகில் வாழுகிற நாட்களிலே மன உறுதியோடு நிலைத்து நிற்க வேண்டும். கடைசி வரைக்கும் நான் கொண்டிருக்கிற நம்பிக்கையிலே நான் வலுவாது இருக்கிறேன் என்று சொன்னால், நிச்சயமாக நான் நம்புகிற ஆண்டவர் கிறிஸ்து அரசராக, வெற்றி வீரராக, தன்னுடைய ஆசீர்வாதமான அந்த இறை அரசிற்குள்ளாக உங்களை, என்னை வழிநடத்தி செல்லுவார். செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, மன உறுதியோடு ஆன்மாவை காத்துக் கொள்ளுங்கள்.